பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பளுதூக்கும் பயிற்சி பெற்ற மாணவர்கள் அகில இந்திய போட்டியில் பங்கேற்க முடியாமல் தவிப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பளுதூக்கும் போட்டி சென்னையில் நடைபெறவுள்ளது. இதில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டு காலமாக கடுமையான உடற்பயிற்சி எடுத்தும் தங்கம் வெல்லும் தகுதி பெற்ற மாணவர்கள் அப்போட்டியில் பங்கேற்க முடியாமல் தவித்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்களை சென்னையில் நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கேற்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்கள் மனு அளித்தனர். இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில், நான் ஒரு வேர்ல்டு பிளேயர். நான் பவர் லிஃப்டிங்காண்டி ஒரு 2 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் படிக்கிற காலேஜ்காண்டி நிறையாவே நேம் எல்லாமே தேடி தந்திருக்கோம். ஆனால் இப்போ யூனிவர்சிட்டி விளாடணும், இதுதான் என்னோடய ஃபைனல் இயர். சொல்லப்போனால் எங்களோட ஃபைனல் இயர் இது தான். இந்த ஃபைனல் இயர்லேயே இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் ஜாப் வாங்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அகாடமிக் இயர் முடிஞ்சிருச்சு, எங்களால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நாம்ஸ் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் வைக்கிறோன்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். நாம்ஸ்க்கு அதிகபட்ச லோடு தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அப்பயும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தரல. அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே நாங்கள் வச்சுருக்கோம். லோட் பண்ணது எல்லாமே வச்சுருக்கோம். இதை நம்பி மட்டும்தான் எங்களோட இதுவே இருக்குது. எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலி. சொல்லப்போனால் எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலி. இந்த ஃபேமிலியிலேருந்து வந்துமே நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறோங்கிறதே பெரிய விஷயம். அதுக்காண்டி எந்த சப்போர்ட்டுமே அவங்க பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியவே கிடையாது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி நாங்கள் போய் நிறைய தடவை போய் கேட்டுட்டோம். கேட்டதுக்கு அவங்க சொல்கிற ஒரே பதில் முடிஞ்சிருச்சு. இது ஒன்று. அதுக்கு அவங்க வைக்க முடியாது, எங்களால் வைக்க முடியலனாவது சொல்லி விட்டுருக்கலாம். கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு இவ்வளோ தூரம் விட்டுட்டு இப்போ வேணான்னு சொல்லிட்டு போக முடியாதுல்ல எங்களால். இந்த போன ஃபெப்பில் கூட நான் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்க்கு விளையாடிட்டு வந்தேன். ஸோ இதை வச்சு நெக்ஸ்ட்டு என்னால் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு இதை வச்சு தான் வாங்கலாங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன். இதில் நான் மெடல் பண்ணி இதை வச்சு ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். ஸோ இதுவே கிடைக்கலங்கும் போது எங்களுக்கு என்ன வேறு எதுவும் தெரியல. உங்களால் முடிஞ்ச எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுங்கள் ப்ளீஸ். என் பேர் வணக்கம். நான் திருச்சி மாவட்ட பளுதூக்கும் சங்கத்தோட பொதுச் செயலாளர். இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் கடந்த நாங்கள் ஒரு 3-4 மாதமாக நாங்கள் திருச்சி மாவட்ட பளுதூக்கும் சங்கமும் தமிழ்நாடு பளுதூக்கும் சங்கமும் சேர்ந்து அவங்கள்ட்ட ஈவெண்ட்டு காண்டாக்ட் பண்ண சொல்லி நாங்களும் போய் அப்ரோச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பவர் லிஃப்டர்ஸ்லாம் இத்தனை பேர் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃபே இதை நம்பி தான் இருக்குது, நீங்கள் யூனிவர்சிட்டியை நல்லபடியாக நடத்துங்கன்ற பேரில் நாங்களும் போய் பலமுறை பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலையும் இதே மாதிரி அவங்கவுங்க தனிப்பட்ட காலேஜுகள்லேயும் போய் நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டோம். அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அதே மாதிரி லாஸ்ட் இயரில் ஒரு பையனுக்கு ஷேக் அப்துல்லான்ற இந்த பையனுக்கு போன வருஷம் பாரதிதாசன் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் 3rd பொசிஷன் வந்தார். பிரான்ஸ் மெடல் பண்ணவருக்கு இன்ன வரைக்கும் அவருடைய சர்டிஃபிகேட்டை திருப்பியே தரவே இல்லை. போய் நானும் திருச்சி மாவட்ட பளுதூக்கும் சங்க சார்பில் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்துச்சு, ஆமாம் தொலைஞ்சிருச்சு, அதை எப்படி நீங்கள் போய் கேட்டுக்கோங்க அப்படின்ற ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க. இங்கே அங்கே ரிசீவ் ஆன போஸ்ட்டு முதற்கொண்டு எங்கள்கிட்ட இன்னமும் ப்ரூஃபாக இருக்குது. எந்த விதமான பவர் லிஃப்டிங்க்கு இதை நம்பி இத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. அது மட்டும்தான் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே. இதில் மெடல் பண்ணால் தான் அவங்களோட எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரிச்சானவங்களாம் கிடையாது. எல்லாமே இந்த பொண்ணு விவசாயியோட பொண்ணு, இவங்க எல்லாமே அக்ரிகல்ச்சரை சார்ந்தவங்க தான். இந்த பவர் லிஃப்டிங்கை நம்பி ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடச்சிடாதா அப்படின்றதுக்காக போராடிட்டு இவ்வளோ நாள் பண்ணாங்க. இவங்க செஞ்ச ஒவ்வொருத்தவங்களும் லாஸ்ட்டு மீட்டில் அங்கே ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் 6th பொசிஷன் தான் நாம்ஸு, அதை விட கூடவே தான் லோடு செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்து இவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ரொம்ப மெத்தனமான போக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை பலமுறை நாங்களும் போய் அங்கே கேட்டுட்டோம். அவங்க சரிவர பதிலை சொல்லலை. அதனால தான் வேறு வழி தெரியாமல் கடைசியாக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்காக வந்திருக்கோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு நாங்கள் போகலான்றதுக்காக வந்திருக்கோங்க.